Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் ஃப்ரை பண்ண போறோம். நிறைய விதமா வந்து ஒருத்தரும் நிறைய விதமா மட்டன் ஃப்ரை பண்ணுவாங்க. இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணேன், ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து குக்கர்ல மஞ்சள் மட்டும் போட்டு வேக வச்சிருக்கேன். நல்லா வெந்திருச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் ஃப்ரைக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பவுடர் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு லவங்கம் ஒரு 4 வச்சுருக்கேன், பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய் வச்சுருக்கேன், ஒரு 3 மிளகாய் வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். அதே போல் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டீஸ்பூன் மிளகு. இது அத்தனையும் வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கும். 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு. இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் பாதி பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் கடைசியாக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி ஸ்பூன் வந்து இது மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். பாதி ஸ்பூன் தான் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அரைக்கும் போதே கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரு கலருக்காக தான். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம மஞ்சள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இதை வந்து கலக்கி விடுங்க. இது தக்காளி மசியட்டும். இப்போ இந்த மட்டன் வந்து இதில் போட்டுடலாம். நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அப்படி நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள். இப்போ நம்ம மசாலா பண்ணுறதா இருந்தால் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட் நம்ம கொஞ்சம் வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறதுனால நமக்கு தண்ணி தேவையில்லை ரொம்ப. நான் வேக வைக்கும் போது 1/2 கப் தண்ணி தான் ஊற்றினேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற தூளும் வந்து நான் இதில் போட்டுடுறேன். இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ
நம்ம சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் மட்டன் போட்டால் மட்டனோட ரெசிபீஸ் வரும், சிக்கன் போட்டால் சிக்கன் ரெசிபீஸ் வரும். நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.